மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7லிருந்து 11 வரையில வசனங்களை வாசிங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஜெபத்துக்கு மேல ஒரு விசுவாசம் வேணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் மீனை கேட்டா பாம்பை கொடுக்குமா, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுக்குமா? அப்போ என்ன, அதிக நிச்சயத்தோட உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்ப எது நம்மள்கிட்ட இல்ல? விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் இல்ல, விடாப்புடியா கேட்கக்கூடிய ஒரு ஜெபம் இல்ல, தேவனை ஜெபத்திலே பலவந்தம் பண்ணக்கூடிய ஒரு ஜெபம் இல்ல. யோவான் ஸ்நானன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். அர்த்தம் என்ன? நீ எப்பேற்பட்ட துஷ்டனாக இருந்துட்டு போ, நீ எப்பேற்பட்ட துன்மார்க்கனாக இருந்துட்டு போ, ஆனா அந்த துன்மார்க்கனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து போய், இனி நான் பரிசுத்தவானா இருக்கணும், இனி நான் நீதிமானா இருக்கணும், இனி நான் சொத்த பரலோகத்து போகணும் ஒரு எண்ணம் வந்து போயிட்டு அவன் அந்த அனுபவத்துக்காக தேவனிடத்தில் போராடுவானே ஆனால், கேட்பானே ஆனால், அவனுக்கு அதிக நிச்சயமாக என்ன உண்டு? பரலோகம் உண்டு. அப்படி அர்த்தம் என்ன? அதிக நிச்சயமாக அவனுடைய துன்மார்க்க கிரியைகள் மாறி அவன் பரிசுத்தமாக வாழ முடியும். வேதம் என்ன சொல்லுது? பிலிப்பியர் 4:6 நீங்க வாசிப்பீர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாது. எப்படி? என் அனுபவம் இப்படி இருக்கு, பரிசுத்தம் அடையலேன்னு சொல்லிதான் ஒரு எண்ணத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது? கிடைக்காதுங்க எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. எல்லாவற்றையும் தேவ சித்தத்தின்படி கேட்கக்கூடிய உங்களுக்கு எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி தர வல்லவராக இருக்கார். காரணம் என்ன? தேவனுடைய சித்தமே எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவது. இதை வாசிங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எப்படி? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களை வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். என்ன சொல்லப்பட்டு? விசுவாசத்தினாலே. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு காரியத்திற்காக ஒரு ராஜா எதிர்த்து வரான், அப்ப என்ன செய்யணும்? அது தப்பணும். என்ன செய்தாங்க? முழங்கால நின்னாங்க. விசுவாசத்தினாலும் சும்மா விசுவாசிக்கிறது இல்ல, முழங்கால நின்று விசுவாசத்தோடு, ஆண்டவரே எங்க சூழ நிக்கிறாங்க, நீர் இறங்கி பாதுகாரணும். என்ன செய்வாருங்க? ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பாரு, எல்லாரையும் கொன்னார். விசுவாசம் என்ன அங்க சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்தோடு கூடிய ஜெபம். முழங்கால நின்னாங்க. ஆண்டவரே பெரிய ராஜ்யம், திரள் கூட்டமான ஜனங்கள் எங்களை சூழ வந்து விட்டார்கள், எங்களுக்கு ஒண்ணு பண்ணனே தெரியல ஆண்டவரே. முழங்கால நின்று எல்லா ஜனங்களும் கதறினாங்க. என்ன உண்டானது? ஒரு தூதனை அனுப்பினார், ஒன்னையும் காணல, எல்லாம் செத்த பிரேதமா கிடக்கு. விசுவாசத்தினால. இது என்ன விசுவாசம்? ஜெபத்திலே விசுவாசத்தோடு கேட்டதினாலே. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். எப்படி எப்படி அவர்களால நீதியை நடப்பிக்க முடிஞ்சது? தேவனு காலை பிடிச்சுக்கிட்டாங்க. ஏசப்பா, இந்த நெருக்கடியான சூழ்நிலை நீதியை செய்ய எங்களால முடியல, ரொம்ப சோர்ந்து போறோம், பலவீனமாய் போறோம், ஆனாலும் நீதிமான்களாகவே கடைசி வரைக்கும் நிலைநிற்க எங்களுக்கு இறக்கம் செய்யும் சொல்லி அவரை கெஞ்சினார்கள். கடைசி வரைக்கும் அவரிடத்துல நீதிக்கு மாறான எதுவுமே அவரிடத்துல இல்லை. வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். எப்படி? வாக்குத்தத்தங்கள் ஏராளம் உண்டு, அதை பெற்றார்கள். வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் இருக்கு. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீர்கள்? இல்ல. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி அந்த வாக்குத்தத்தம் எனக்கு வேணும், அந்த வாக்குத்தத்தமான அனுபவம் எனக்கு வேணும், அந்த வாக்குத்தத்தமான அந்த சகல கிருபை வரங்கள் எனக்கு வேணும். பிடிவாதமா கேட்டாங்க, அதை என்ன பெற்றார்கள்? வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். எப்படி சிங்கத்தின் வாய் அடைக்கப்படும்? ஜெபந்தான். கெவில போட்ட உடனே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லல, அது போடுறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்பாகவே என் தேவனோடு நான் தொடர்பு வச்சிருப்பேன், அவர் தான் எனக்கு வேணும். நான் பெரிய பிரதானியா இருந்துட்டு போகலாம், நான் பெரிய அமைச்சராக இருந்துட்டு போகலாம், அமைச்சரையில பெரிய லெவல்ல இருந்துட்டு போகலாம், ஆனா எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் 3 வேளை என் ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால் நின்று எருசலேமை நோக்கி விண்ணப்பம் பண்ணவேன். அதுக்கு பிறகுதான் எல்லாமே. அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் இருந்ததுனாலதான் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டது. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். எப்படி அக்கினி? என் மனுஷா 3 பேரை தூக்கி போடும்போது கொண்டு போனவங்கள காணவே இல்லை, எரிஞ்சு போனாங்க. ஆனா இந்த 3 பேருக்கு மேல தீக்கு பலனே கிடையாது. இந்த ரோமம் எல்லாம் டக்குன்னு என்ன செய்யறோம்? புஷ்னு சுருங்கிறோம்.
ஆனா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஒண்ணுமே நெருங்க முடியல. காரணம் என்ன? அந்த நேரம் ஜெபம் பண்ணல, ஜெபம் பண்ணிருப்பாங்க, ஆனா அது இல்ல காரணம். அதற்கு முன்பாக பரிசுத்தம் 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 பரிசுத்தம், தேவசித்தம் தேவசித்தம் தேவசித்தம், உத்தமம் நீதி உத்தமம் நீதின்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையானது எப்படி இருந்துச்சு? ஆண்டவருக்கு பிரியமா இருந்துச்சு. தீயா நீ எத்தனை மடங்கும் கூட்டிட்டு போ. பட்டயக்கரைக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். போதும். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். இவை எல்லாம் எப்படிதான் முடிஞ்சிச்சு? ஜெபம். பலவீனம் தான், ஆனா என்ன, நெருங்கும் போது முழங்கால் நின்று ஆண்டவரே என்று கூப்பிடும் போது அவர் அவருடைய ஆவியுடைய பலன், ஆவி எங்கேயோ விடுதலை உண்டுன்னு சொல்லப்பட்டு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்க குடிகொண்டிருக்காரோ அங்க விடுதலை உண்டு. அப்ப பலவீனத்திலையும் அங்க பலன் கொடுக்கக்கூடியவராக. இவை எல்லாவற்றின் காரணம் என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்குமே ஆனால் நீங்கள் என்ன, சாத்தானை ஜெயித்து பரிசுத்தத்தில் ஒரு முற்போக்கான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பீர்கள். 1 பேதுரு 4:7 வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். என்ன ஆண்டவர் சொல்றாரு? என் நியாயத்தீர்ப்பு உண்டு, நரகம் உண்டு. அந்த நரகத்துல அக்னி கடல் தான், அதுலயும் வான் தண்டனைக்கு தக்கவாறு ஒன்னை சூழ்ந்து எரியக்கூடிய, ஒன்றிலிருந்து எரியக்கூடியதான அந்த அக்னியுடைய வெப்பத்தின் அளவு அதிகம். இதெல்லாம் உண்மை. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம். அதுக்கு எல்லா மனுஷன் தப்புறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? பரிசுத்தம் அடையணும். அந்த பரிசுத்தம் அடையதற்கு என்ன வழி இருக்கு? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். எதுக்கு தெளிந்த புத்தி? இச்சை இருக்கு, பலவீனம் இருக்கு, நான் விழுந்து போகிறேன் எண்ணமும் இருக்கு. அப்போ அதுல தெளிவு வேணும். எவனால முடியும்? யாரால முடியும்? எந்த மனுஷனை ஜெயிக்க முடியும்? ஜெபத்தில் ஜாக்கிரதை உள்ளதான மனுஷி, ஜெபத்திலே ஜாக்கிரதை உள்ளதான மனுஷனால முடியும். வேதம் வழி சொல்லிட்டு எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம். நீ வாலிப பிராயத்தில் இருக்கிறியா? இப்பொழுதே மாறிதான் ஆகணும். ஏன்னா எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். உனக்கு தெளிந்த புத்தி தான் வேணும். உன் புத்தியில அந்தகாரப்பட்டிருக்கு, நீ மயக்கத்தோட இருக்கா, மயக்கம் தெளியணும். பாவம் இல்லாம ஜெயிக்க ஒரே ஒரு வழி இருக்கு. எப்படி? ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கும். அது என்ன ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருக்கும்? உங்க வயிறை பேணுறதுக்கு, உங்க உடம்ப பேணுறது ஜாக்கிரதையா இருக்கிறோமா? படிச்சாதான் வேலை கிடைக்குங்கிறதுக்காக படிக்கிறோமா? படிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கோமா? ஏன்னா 3 பிள்ளைங்க ஆயிட்டு, ஒரு மனைவி ஆயிட்டு, என்னன்னா வேலைக்கு போனதான் பிழைக்க முடியும்னு சொல்லிட்டு சரீரத்தில் எவ்வளவுதான் வேதனை இருந்தாலும் காலையில எழும்பி வேலைக்கு போறோமா? அப்ப குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கிறோமா? ஆனா எதுக்கு ஜாக்கிரதையா இல்லை தெரியுமா? ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதை இல்லை. பரலோகங்கிறது ஒன்று இருக்கு, நியாய தீர்ப்புங்கிறது இருக்கு, நரகங்கிறது இருக்கு. தப்பனும் வழி இதுதான். அதனால அந்த சீனத்துல படுத்துட்டாலும் ஜெபம் பண்ணுங்கிறது இல்லை. ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லப்பட்டு வேதம் தெளிவா சொல்லுது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். பாவத்தின் தப்ப வழி இருக்கு, பாவம் இல்லாம ஜீவிக்க முடியும். செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான். 2 மணிக்கூர் ஜெபம் பண்றது ஜாக்கிரதையா இருந்து 3 மணிக்கூர் ஆகுது. 3 மணிக்கூர் ஜெபம் பண்ண வேண்டியது ஜாக்கிரதை 4 மணிக்கூர் ஆகுது. 4 மணிக்கூர் அதிகம் மேல அதிகம். ஜெபம் பண்றது அதிகரித்து அந்த ஜெபத்தில் அர்த்தமுள்ள ஜெபமா மாற்றி தேவனோடு தொடர்பு வைத்து ஜெபம் பண்ண ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து என்ன? வேத வசனத்தை படிக்கக்கூடிய ஒரு தாகம் வேணும். வேத வசனத்தை படிக்கணும், அதை மனப்பாடம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணிட்டு அதை கை கொள்ளணும். வேத வசனம் அவ்வளோ முக்கியம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:12 வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். போதும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜீவன் இருக்கு. கதை புக்கு கிடையாது, நாவல் கிடையாது, ஸ்டோரி புக்கு கிடையாது. இது ஒவ்வொன்றுமே பரிசுத்த ஆவியானவராலே எழுதப்பட்டதான வார்த்தைகள். ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களான அது உட்பிரவேசிக்கும். எப்படி ஒரு மனுஷனோடு ஒரு மனுஷன் பேசி இடைபடும் போது அந்த மனுஷனுடைய வார்த்தைகள் ஏதேனும் ஒரு விதத்தில் உள்ள போய் உங்களை பாதிக்குதோ அதான் சொல்லுவாங்க, டேய் கெட்டவங்க கூட சேராதுன்னு. காரணம் என்ன? அந்த வார்த்தை எப்படியாவது உள்ள போய் 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 அதை நம்பி நீங்க கெட்டு போவீங்க. இங்கே வேத வசனம் என்ன சொல்லுவாங்க? அது ஜீவன் உள்ளது, அதிலே வல்லமையும் அதிகாரம் இருக்கு. அந்த வசனத்தோடு பேசி ஈடுபடும் போது, அந்த வசனத்தை படித்து உங்க காது வழியா உள்ள கொண்டு போய் கண் வழியா உள்ள கொண்டு போய் அதை உட்பிரகிக்கும் போது நீங்க எப்படி எப்படி நற்கந்தமா இருக்கிறதோ நீங்க நற்கந்தம் உள்ளவர்களாய் மாறிவிடுவீங்க. பெரோயா பட்டணத்தார் எப்படி எல்லாரையும் காட்டிலும் நற்சாட்சி உள்ளவங்களா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? எதனால முடிந்தது? வீண் சிந்தனைக்கு இடம் கொடுக்கல, வீண் காரியத்துக்கு இடம் கொடுக்கல. இதுதான் படிச்சு 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 அது உள்ள போகுது, அப்படியே மாறிட்டாங்க. எபேசியர் நிருபம் 6:17 வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த வேதம் ஆவிக்குரியவர்களுக்கு இது பட்டயம். வாசிங்கள்.
ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாய் ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். போரும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவின் பட்டயம் அது உள்ள இருந்துச்சுன்னா சாத்தானுடைய வந்தாச்சு போ இயேசு நாம சொல்ல தோணும். ஏன்னா அந்த வேதத்தில் நிறைய கருத்துகள் இருக்கு, அது உங்களை தூண்டும். அப்ப என்ன தேவை? ஒரு மனுஷன் பாவம் இல்லாமல் ஜீவிக்க வேண்டுமானால் வேதத்தின் மீது அவனுக்கு ஒரு பிரியம் வேணும். 119 சங்கீதம் 97 வசனம் வாசிங்க. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேதத்துல ஒரு பிரியம், தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதா. வேதம் சொல்லுது இதுல பிரியமா இருங்கள் என்று. தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது இருக்கு. நீங்க பாவம் இல்லாமல் ஜீவிக்க வேண்டுமே ஆனால் இந்த வேதத்துல பிரியப்படணும். எப்படியாவது டெய்லி வாசிக்கணும். வேதத்துல பிரியப்படுகிற அனுபவம் வேணும். அதே சங்கீதம் 113 வசனம் வாசிங்க. வீண் சிந்தைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? வீண் சிந்தையை வெறுக்கிறேன். மார்த்தா பல காரியத்தை குறித்து கவலைப்பட்டா. ஆண்டவர் சொன்னார், மரியாள் நல்ல பங்கு எடுத்துக்கிட்டா. எப்படி? ஆண்டவர் பாதத்தில் இருந்து அவருடைய வார்த்தைகளை கவனித்தா. வீண் சிந்தனை, பல காரியங்களை குறித்து கவலைப்படுறோம். வேதம் சொல்லுது புத்திமான் பரிசுத்தவான் யார்? அவன் வீணான எல்லா சிந்தனையும் வெறுத்து அவனை ஒரு இடத்துல இருத்தி அவன் என்ன செய்தான்? வேதத்துல பிரியமா இருந்தான் என்று. 100வது வசனம் வாசிங்க. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிறேன் ஞானமுள்ளவனா இருக்கிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உம்முடைய கட்டளைகளை அப்படின்னா அதை வாசிக்க 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 அதுல இருக்கிறதெல்லாம் என்ன? பிரமாணங்கள். அதுல இருக்கிறதெல்லாம் என்ன? கட்டளைகள். அது உள்ள போக 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 அவன் அறிவுல குறைஞ்சவனா இருந்தாலும் கூட வேதமே சொல்லுது அவனை ஞானியாக்குவேன், அதிக ஞானம் உள்ளவனாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இது வேதம் சாதாரண கதை புக்கு கிடையாது. அந்த புக்கு, அந்த வேதம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஜீவன் உள்ளதா இருக்கு, வல்லமை உள்ளதா இருக்கு, அது ஆவிக்குரிய பட்டயமா இருக்கு. மறுபடியும் வாசிங்க. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனா இருக்கிறேன். எப்படி? வாலிப பிராயம் என்ன சொல்லக்கூடாது? நான் வயசான பிறகு நல்லாயிருன்னு சொல்லாத. வேதம் சொல்லுது நீ இப்பவுமே இது படிச்சேன்னா நீ முதிர் வயது உள்ளவனை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவனா இருப்பேன். வேதம் எவ்வளவு ரகசியத்தை சொல்லுது பாருங்க. 104 வாசிங்க. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த வேதத்தை திரும்ப 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 நீங்க படிக்கும் போது ஒரு உன்னதமான ஒரு செயல் நடக்குது. அதான் கண் காண்கிறதுக்கு ஒரு வல்லமை இருக்கு, காது கேட்கிறதுக்கு ஒரு வல்லமை இருக்கு. நீங்க கண்ணார பார்த்து காதார அதை எடுத்துக்கொண்டு உள்ள போனா என்ன ஒரு பாக்கியம் இருக்கு? உணர்வடைந்தேன். மறுபடியும் வாசிங்க. 104வது வசனம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். உம்முடைய வேதத்தை படிக்க 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 செத்த இருதயம், கல்லான இருதயம் உணர்வடைகிறது. உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். என்ன பாக்கியம் உண்டாகுது பாருங்க. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை உண்டாகுது? பாவம் என்னிடத்துல நீங்க கண்டே பிடிக்க முடியாது. எல்லா பொய் வழிகளையும், எல்லா பாவ வழிகளையும், எல்லா சாத்தானுடைய வழிகளையும் நான் வெறுக்கிறேன். ஏன்? அதுல என்னது ரகசியம் இருக்கு? 1வது சங்கீதம் 1வது வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு கட்டளை இருக்கு. துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்றாத, பாவிகளுடைய வழியில நிக்காத. வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. போதும். வேதத்தை படிக்க 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 உணர்வு உண்டாகும். ஏன்? அந்த வேதம் என்ன சொல்லுது? படுத்து தூங்குன்னு சொல்லல. தீமையான காரியங்களை பேசக்கூடிய ஆலோசனை தரக்கூடிய எவனா இருந்தாலும் அவன் விட்டுரு, அவன் வழியில் நடந்துடவே செய்கிறான். 4வது சங்கீதம் 4வது வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டு? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யறான்னு சொல்லி ஒரு புத்தி தருது. வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அதாவது வேதத்தை படிக்க படிக்க அறிவில்லாதவனும் அதிக புத்திமான ஆவறான்னு சொல்லதுக்கு அர்த்தம் இதுதான். இங்க என்ன சொல்லுது? கோபம் வந்துட்டுன்னு சொல்லி உன் வார்த்தையை விட்டுறாத, சண்டை வந்துடும். 2 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனம் கடைசி வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வாலிபர்களுக்கு ஒரு பாக்கியம் இருக்காம். எப்படி? வேத வசனம் அவர்களுடைய நிலை கொள்ளக்கூடியதான ஒரு அனுபவம் இருக்கு. வாசிங்க. வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினால். போதும். வேத வசனம் வாலிபர்களே, எப்படி சொல்லப்பட்டிருக்கு? வாலிபர்களே இதை உங்களுக்கு எழுதுகிறேன். எப்படி? நீங்க பொல்லாங்கன ஜெயித்தீர்கள், உங்களுக்கு எழுதுறேன். திரும்ப வாலிபர்களே உங்களுக்கு எழுதுறேன். என்ன சொல்லுகிறாரு? வேத வசனம் உங்களுக்குள்ள நிலை நிற்கணும் என்று. 119வது சங்கீதம் 11வது வசனம். அப்படின்னா வேத வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள நிலை நிற்கிறன்னு அர்த்தம் என்னங்கிறது சொல்லப்பட்டு. வாசிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்படி அர்த்தம் என்ன? வேதத்தை படிக்க 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 எனக்கு உணர்வு உண்டாயிட்டே இருக்கு.
வேதத்தை படிக்க 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 பாவலி எல்லாம் விடுறேன், வேதத்தை படிக்க படிக்க அதை என் இருதயத்திலே வைத்து பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுறேன். மறுபடியும் வாசிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வாழ்க்கையில பாவமே இல்லாத வண்ணம் காணப்படுவதற்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். எப்படி? உம்முடைய வார்த்தைய என் இருதயத்தில் வச்சிருக்கேன். அப்போ இந்த வார்த்தை எல்லாம் வச்சுட்டு தாழ்மை உண்டாகுது. அப்படியே தலை குனிந்து ஆண்டவரே சொல்லி அவன் பயந்து போயிடுறான். 37 சங்கீதம் 31 வசனம் வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த வேதத்தை என் இருதயத்தில் வைக்கிறதுனால என் நட ஒண்ணுமே பிசகாகலன்னு வாசிங்க. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. வேதம் சொல்லுது பாருங்க, உங்களால் பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியும், உங்களால் பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியும். அதிக நிச்சயமாக உங்களால் பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க ஒரு அனுபவம் உண்டாகணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவனுடைய நடையில கொஞ்சம் ஒரு பிசகு வரல. நீ அவன் பிசகவே இல்லை, அவன் விழவே இல்லை, அவனுடைய ஜீவியத்தில் வீழ்ச்சியே இல்லை. 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களை வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஒரு ஞானிக்கு திடீர்னு தொடங்கின உடனே அவனுக்கு உருவானதல்ல, தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். என்ன எதுக்கெல்லாம் அந்த வேத வசனம் பயன்படுகிறது? ஆவிக்குரிய ஜீவியத்துல, பரிசுத்த ஜீவியத்துல, முற்போக்கான தேவசுத்தம் மாத்திரம் செய்யக்கூடியதான ஒரு ஜீவியத்துல அவன் தேறின அனுபவம் உடையவனாய் இருப்பதற்கு எது முக்கியமா இருக்கிறது? எது முக்கியமா இருக்கு? வேத வசனம். தேறின அனுபவம், பூர்ண சர்க்குணமாக இருக்கக்கூடியதான ஒரு அனுபவம், வீழ்ச்சி இல்லாத ஒரு அனுபவத்தோடு இருப்பதற்கு அவனுக்கு எது தேவையா இருக்கு? வேத வசனம். வாசிங்க. எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. துர்க்கிரி அவனுக்குள்ள இருக்க போறதில்ல. ஏன்? அந்த வேதத்தினால உணர்வடைகிறான், உணர்வடைகிறதுனால நற்கிரியை தகுதி அடைகிறான். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. எல்லா காரியங்களுக்கும் வேத வசனம் பிரயோஜனமா இருக்கு. அப்போ முதல்ல ஜெபம் பண்ணணும்னு சொன்னேன், அடுத்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னேன். இனி ஒரு காரியம் என்ன? பொருத்தனை பண்ணணும். அதாவது 76வது சங்கீதம் 11வது வசனம் வாசிங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றுங்கள் என்று வாசிங்கள். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். பாருங்கள், எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, சில பொருத்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில பண்ணணும். எப்படிப்பட்ட பொருத்தனை இருக்கணும்? எதெல்லாம் என்னை பாவம் செய்ய வைக்குது, எதெல்லாம் என்னை கீழே வீழ்த்துது, எதனாலெல்லாம் நான் பாவம் செய்கிறேன், இதை கண்டுபிடிக்கணும். அதற்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதுக்கு நம்மளே என்ன செய்யணும்? செக் போஸ்ட் மாதிரி தடை வைக்கணும். அதுக்கு தான் பொருத்தனை பண்ணணும். எடுத்துக்காட்டு சொல்றேன். யோபின் சரித்திரம் 31:1 வாசிங்க. அங்க என்ன சொல்றாரு? என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன் என்று வாசிங்கள். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது படி. அப்படியானால் ஏதோ ஒரு காரணம் அவருக்கு வருகிறது. அதனாலதான் அவர் வேற ஒண்ணுக்குமே என்ன செய்யல? பொருத்தனை பண்ணல. ஆனா எதுக்கு பொருத்தனை பண்றாரு? கண்ணுக்கு பொருத்தனை பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கு கீழே தான் ஏராளமான ஜனங்கள் வேலை செய்யறாங்க. பெரிய சீமான், அடிமைகளாக இருப்பார்கள், அந்த நாட்டு ஜனங்களாக இருப்பார்கள், பலரும் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர் இடறிடக்கூடாது என்பதற்காக தன் கண்ணுக்கு பொருத்தனை பண்ணிட்டார். பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றுங்க. எப்படிப்பட்ட பொருத்தனை வேணும்? எவைகள் என்னை பாவம் செய்ய வைக்கிறது, எதனால் நான் பாவம் செய்கிறேன், இதையெல்லாம் கண்டுபிடிச்சு அது தொடர்பு வைக்க மாட்டேன், அதை தொட மாட்டேன், அதை வாங்க மாட்டேன், அங்கே போக மாட்டேன். அதான் பொருத்தனை. சாகிற வரைக்கும் அந்த பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றுங்க. உங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். யாக்கோபு எழுதின நிருபம் 1:14-15 வசனங்களை வாசிங்க. இப்படிப்பட்ட பொருத்தனைகளை பண்ணாம தேவையில்லாத காரியத்துக்கு பொருத்தனை பண்ணிட்டு இச்சைக்கு இடம் கொடுக்கறதுனா இச்சை என்ன செய்யும்? உங்களை மொத்தத்தில் தீர்த்துக்கட்டும். வாசிங்க. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன். அப்ப நீங்க பாவம் செய்றீங்கன்னா அதுக்கு முழுக்க பொறுப்பு யாரு? நீங்க தான். அவன் தன் சுய இச்சையினால. அப்ப அந்த இச்சையை கண்டுபிடிங்க. நீங்க பாவம் செய்யறதுக்கு காரணமே அவன் தன் சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். என்ன சொல்லப்பட்டு? இழுக்கப்படுறது. பார்க்கணும், குடிக்கணும், அதை செய்யணும், இழுப்பு உண்டாகிறது. அந்த இழுப்புக்கு அடுத்து என்ன உண்டாகுது? அவன் அதுல சிக்கப்படுறான். வாசிங்க. பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அடுத்த வசனம். என் பிரியமான சகோதரரே, என்ன சொல்றா தெரியுமா? என் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே என்ன செய்யாதுங்களாம் வேதம் சொல்லுது? மோசம் போகாதுங்க, நீங்க தான் கார். அப்போ பரிசுத்தமா இந்த உலகத்துல ஜீவிக்க எல்லா வழியும் இருக்கு.
119 சங்கீதம் 106 வசனம் வாசிங்க. உங்களுடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டு என்று வேதம் சொல்லுது. அப்ப நீங்க பொருத்தனை பண்ணுங்க. எப்படி? ஏனி அந்த வேதத்தில் உள்ள எல்லா கற்பனைகளையும் கை கொள்வேன். வாசிங்க. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன். பாருங்க, எதுக்கு தான் பொருத்தனை பண்ணணும்? பாவம், இச்சை, இதுகளுக்கு என்னென்ன இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதை விடுவேன் அப்படின்னு சொல்லி ஆணையிடுங்கள். ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் யார் தான் இருக்க முடியும்? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்ற? தேவனுடைய கற்பனைகளை கைகளுடைய பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்டு வாசிங்கள். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். எப்படி பரிசுத்தவான்கள் என்பது யார் தெரியுமா? வேதம் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை காத்து பொறுமையோடு தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடிய மனுஷன். பாருங்க எப்படி அவருடைய கற்பனைகளை அப்படியே காத்து, அது காக்கும் போது கஷ்டம் உண்டு, பல நெருக்கங்கள் வரும். ஆனா அந்த இடங்கள்ல கோவப்படாம முறுமுறுக்காம பொறுமையோடே வாழ்ந்து அந்த இடத்தை தாண்டி போகக்கூடிய மனுஷனுக்கு பாக்கியவான், தேவனோடு கூட இருப்பான். அப்ப பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு 3 காரியங்களை சொன்னேன். ஒன்று என்ன? ஜெபஜீவியம், தேவனை பிடித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அடுத்தது என்ன? வேத வசனத்தின் மீது பற்றுறுதி, ஒரு தாகம், அதை படித்து உள்வாங்கி அதன்படி ஜீவிக்கூடிய ஒரு அனுபவம். அடுத்து என்ன? எவைகள் உங்களை பாவம் செய்ய வைக்கிறதோ அவைகளுக்கு எதிராக பொருத்தனை பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். போதும். அடுத்து என்ன? உபதேசத்துக்கு செவி கொடுக்கணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சபை கூடி வருதலுக்கு ஒருபோதும் தடையா இருந்தாங்க. ஏன்னா வேதம் படிக்கும்போது அநேகருக்கு புரியாது. ஆனா அந்த வேதத்தை எடுத்து இனி ஒரு நபர் நமக்கு விளக்கி சொல்லும் போது, எப்படி எம்மாவுக்கு போய் கொண்டிருக்கும் போது 2 பேருக்கு இயேசு கிறிஸ்து, டே மடையமார்களா, நீங்க இப்படிலாம் இருந்துச்சு, இப்படி சம்பவம் நடந்து சொல்லும் போது எங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. இவைகளை கேட்கும் போது இந்த உபதேசத்துல கொடுக்கக்கூடியதான தேவ வசனத்தின்படியான சட்டத்திட்டங்களை நீங்க கேட்கும் போது உங்களுக்குள்ள பெரிய மாற்றம் வருது. அடுத்த வசனம் வாசிங்க. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட நீதிக்கு அடிமைகளானீர்கள். என்ன பாக்கியம் தெரியுமா? இந்த உபதேசத்திற்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு பாருங்க. அதை புரிஞ்சுக்கிடும் போது உங்க இருதயத்துல ஒரு உணர்வு உண்டாகும். அந்த உபதேச சட்டம் உங்களுக்குள்ள கிரியை செய்து என்ன உண்டாகிறது? மறுபடியும் வாசிங்க 2வது வசனத்தை. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். எப்படி பாவத்திலிருந்து விடுதலை பெறலாம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆவது வசனம் வாசிங்க. அங்க சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாசிங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அர்த்தம் என்ன தெரியுமா? உபதேசம், அந்த உபதேசத்துல சத்தியத்தை தெளிவாக உங்களை விளக்கி சொல்லும் போது, அதை அறியும் போது எப்படி எம்மாவுக்கு போகிறதான ஜனங்களுக்குள்ள ஒரு அனல் மூண்டதோ அதே போல உங்களுக்குள்ள உணர்வு உண்டாகும். அதை அறியும் போது ஏனி நான் விடுதலை பெறணும், சத்தியம் இதுதானே சொல்லுது, அப்ப எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, நான் நினைத்தால் தூசியை உதறி தள்ளிட்டு பரிசுத்தமா ஜீவிக்கலாமே. இச்சைங்கிறது நான் இடம் கொடுத்தால் மட்டுமே எனக்குள்ளே வரும். இச்சைங்கிறது சாத்தானுடைய ஒரு பிடி, அது ஒரு கண்ணி. நான் மயக்கம் தெளிஞ்சா அது தப்பிடலாமே. சாத்தானுக்கு ஒரு பிடின்னு இருந்தாலும் கூட, அது ஒரு கண்ணியா இருந்தாலும் கூட, அந்த கண்ணிலிருந்து அந்த சாத்தான பிடியிலிருந்து எப்பேற்பட்ட இச்சை நான் தப்பலாமா? எப்படி? எனக்கு மயக்கம் மட்டும்தான் மாறணும், அது இல்லாம என்னால் வாழ முடியும். அதனால தான் சத்தியத்தை தெளிவாக அறியும் போது என்ன உண்டாகுது? உங்களுக்குள்ளே பெரிய ஒரு விடுதலை உண்டாகுது. நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13-15 வரையில் வசனம் வாசிங்கள். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த உபதேசத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதான புத்திமதியை, எப்படி அந்த புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். இவ்வளவு புத்திமதி தருகிறோமே, இதை நிஸ்சாரமா எடுக்காதுங்க. இது விலை மதிக்க முடியாதவைகள். அடுத்த தடவை இது வருமா? வராது. அப்ப என்ன? இது விலை மதிக்க முடியாதவைகள், இவைகளை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. சிலதை விட்டுட்டு சிலதை மட்டும் எடுக்கக்கூடிய குணம் வைக்காதுங்க. உங்களுக்கு முடியாததா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில அது முடியாததா இருக்கும், ஆனா சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி இனி அதை எடுத்துக்கிடுங்க. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே. எப்படி? கொஞ்சத்தை விட்டு கொஞ்சத்தை அநேகர் எடுப்பாங்க, அந்த குணம் இனி இருக்கக்கூடாது.
அப்படியே எடுத்துக்கிடணும், அதை விட்டு விடாதே. அதை காத்துக்கொள், அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். பாருங்க, ஜீவன் உண்டாக வேண்டுமே ஆனால், ஜீவன் உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டுமே ஆனால் நீங்க செய்ய வேண்டியது உபதேச சட்டங்களுக்கு, உபதேசங்களுக்கு அந்த புத்திமதி அப்படியே எடுத்துக்கொள்ளணும். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு. எப்படி உபதேசம் என்ன சொல்லி தரோம்? தேவனுக்கு பிரியமா எப்படி ஜீவிக்கணும், பாவம் இல்லாமல் எப்படி ஜீவிக்கணும். அப்ப அந்த உபதேசத்துல எப்படி இருக்கு? தீமையான மனுஷனுடைய துன்மார்க்கனுடைய வழியில நிக்காதே, அதை விட்டு விடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பாருங்கள், அப்போ ஜெபம் எவ்வளவு முக்கியம், வேதம் வாசிப்பு எவ்வளவு முக்கியம், பொருத்தனை பண்றது எவ்வளவு முக்கியம், உபதேசத்திற்கு தூங்காமல் ஒரு மனமா கருத்தாய் கேட்கிறது எவ்வளவு முக்கியம். ஏன்னா அந்த சத்தியத்தை தெளிவாக அறியும் போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு பலன் உண்டாகும். இனி அப்படி இருக்க மாட்டேன், அதான் இனி எனக்குள்ள பாவம் வராது நான் பார்த்துக்கிடும். அப்போ உபதேசத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். அடுத்து என்ன? ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் அல்ல ரட்சிக்கப்படாத ஜனங்களும் ரட்சிப்பை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானருக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்கு. நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக ஜீவிக்க. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பாருங்கள், பல்வேறு தேசங்கள் பிளஸ் உலகம் முழுவதும் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன். அப்படின்னா உலகத்துக்குள்ளதான் யாரு கிடக்கா? பொல்லாங்க கிடக்கான். அப்ப இந்த உலகத்தில் அவனை ஜெயித்து ஜீவிப்பதற்கு எதுவும் தேவைப்படுது? பரிசுத்த ஆவியுடைய பலன். விழுந்து விடாதவனும் பலம் படுத்து. ஏன் வேதம் என்ன சொல்லுது? உலகத்தில் இருக்கிற அவனை விட. யார் அவன்? சாத்தான். யார் அவன்? பொல்லாங்கன். யார் அவன்? இச்சைகளை போடக்கூடியவன். யார் அவன்? குற்றம் பிடிக்கிறவன். யார் அவன்? கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி யாரை விழுங்கலாம் என்று வகை தேடக்கூடியவன். உலகத்தில் இருக்கக்கூடிய அவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்குமையானால் அவர் என்ன? இந்த மண்பாண்டங்களுக்குள், இந்த மண்பாண்டத்திற்குள் இருக்கிறார், பலப்படுத்துகிறார், திடசாட்சியா ஜீவிக்கிறோம், பயப்பட மாட்டோம். எதுக்கு மட்டும்தான் பயப்படும் தெரியுமா? பாவம் செய்ய பயப்படும். தேவ ஆவியான உங்களுக்குள்ள வரும்போது தலையை வெட்ட போற, வெட்டிட்டு போ, போய் சொல்ல மாட்டேன், இயேசு மறுதளிக்க மாட்டேன், பரிசுத்தமாக தான் ஜெயிப்பேன், வெட்டிட்டு போ. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30 அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. அங்க பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியங்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்கள். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறுபடியும் வாசிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே. பாருங்க, பெரும் பாதை என்கிறதான ஒரு பாதை இருக்கிறது. பேதைகளாய் இருந்தாலும் வழி தப்பி போறதில்ல. அந்த மனுஷன் என்ன மட்டும் செய்யணும்? தேவனுக்கு காலை மட்டும் பிடிச்சிட்டா போதும். தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த தேவ ஆவியின் பலத்தினால வாழுங்க. ஒன்றும் செய்ய முடியாது யாராலும். உங்களுடைய பாதை கரெக்டா இருக்கும். வலதுபுறம் சாய்ந்தாலும் இடதுபுறம் சாய்ந்தாலும், நான் பாரு அது சரியில்லை அதை விட்டுரு, இதை சரியில்லை இதை விட்டுரு, நீ ஸ்ட்ரைட்டா எடுத்துக்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்க காதில் கேட்கும். உள்ள இருந்து தெளிவா உணர்த்துவார். அவன் பரிசுத்தமா ஜீவிக்கக்கூடியதான ஒரு அனுபவத்துக்கு எதுவும் முக்கியம்? பரிசுத்த ஆவியோட துணை. கடைசியாக அவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிருவோம். இயேசு கிறிஸ்து எப்படி பாவம் இல்லாமல் ஜீவித்தாரு? அவர் என்ன சொல்றாரு? நான் ஜெயம் கொண்டேன், நீங்களும் ஜெயம் கொள்ள முடியுங்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ, அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அப்ப வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ ஜெயம் கொண்டுதான் ஆகணும். என் பலவீனம் என் பலவீனம் என் பலவீனம் என் பலவீனம் சொல்லினா நீ முட்டாள், நீ அறிவிலி, நீ வேதம் தெரியாதவன், நீ ஒன்னே ஏமாற்றிக் கொள்ளக்கூடியதான மனக்கண்களில் குருடானவன். கண்ணு நல்லா தான் இருக்கு, பார்வை நல்லா தான் இருக்கு, ஆனா மனக்கண்களில் குருடானவன். இங்க அநேகர் எப்படி? பிரகாசமான மனக்கண்கள் இல்லாமல் குருடான அந்தகாரம் பிடிக்கப்பட்ட மனக்கண்களுடைய அந்த மனம் என்ன சொல்லும்? உனக்கு எல்லாம் முடியும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மனக்கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்தகாரம் பிடிக்கப்பட்ட, சந்தேகம் பிடிக்கப்பட்ட மனக்கண்கள். வேதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? நான் ஜெயம் கொண்டேன், உலகத்தை ஜெயித்தேன், பாவத்தை ஜெயித்தேன், மாம்சத்தை ஜெயித்தேன், பிசாசை ஜெயித்தேன், சகலத்தையும் ஜெயித்தேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவான்.
அப்ப பரலோகம் போகணுமா? பரலோகத்துல சிங்காசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆளுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு, ராஜரிகம் கொடுக்கப்பட்டிருக்கு, மகிமை கொடுக்கப்பட்டிருக்கு, கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு, சகல பாக்கியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு. எதுல இருந்து ஜெயம் பெறணும்? முடியலன்னு சொல்றோமே, பலவீனம் என்று சொல்றோமே, நாமளே ஏமாத்திக்கிடுறோமே, அந்த பாவக்கிரிகள் எல்லாவற்றிலும் இருந்து. பிசாசு வந்துட்டான், சாத்தான் ஆகும், இப்படி விழுந்துட்டேன் அப்படி சொல்றமே, அந்த சாத்தான் அது என் மாம்சம் ஆகும், என் கண் லைட்டா பார்த்துட்டு அந்த மாம்சத்துல இருந்து. இது உலகம் ஆகும், அங்க போயிட்டேன் விழுந்துட்டேன், அந்த உலகத்துல இருந்து. பாவம், மாம்சம், பிசாசு, உலகம், சகலம் பரிசுத்தமா ஜீவிக்கிறதுக்கு தடையாக எவைகள் இருக்கிறதோ அவை எல்லாற்றிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெறணும். அதுல இருந்து ஜெயம் கொண்டால் மட்டும்தான் பரலோகராஜ்யம் போக முடியுமா? முடியும். அதான் ஆண்டவர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனால் தான் முடியும். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் எப்படி எல்லாவற்றையும் ஜெயித்தார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:42 நீங்க வாசிப்பீர்களானால், சோதனை சாத்தான் எப்படியாவது ஜெயித்து விடலாம் என்று அதிகமாய் நெருக்கக்கூடியதான சூழ்நிலையில அந்த நேரத்திலையும் அவர் என்ன செய்கிறார்? பிதாவே, உம்முடைய சித்தமானால் இந்த பாத்திரம் என்ன செய்யணும்? இந்த துக்க பாத்திரம், துன்ப பாத்திரம், சோதனை பாத்திரம், நெருக்கம் நிறைந்த பாத்திரம், குடிக்கவே முடியாத பாத்திரம், உமக்கு சித்தமான மட்டும் நீங்க கடவுது. ஆண்டவருக்கு அவருடைய மரணம் எப்படின்னு அவருக்கு தெரியும். பல்வேறு தடவை அவர் என்ன செய்யிட்டாரு? எனக்கு இவ்வளோ கொடூரமான மரணம்னு சொல்லி அவர் அறிவிச்சிட்டாரு. நமக்குன்னா கண்ணு தள்ளிரும், செத்து போவோம். அவருக்கு ரத்தம் வேர்வே வெளியே வந்துச்சு, தேவதூதன் பலப்படுத்தினா நமக்கு முடிஞ்சு போயிடும். ஆனா அந்த நேரத்தில் என்ன செய்யறாரு? தேவ சித்தம் செய்யறாரு. அப்ப பரிசுத்தமாய் வாழ வேண்டுமே ஒரு காரியம் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை கற்றுக்கிடணும். எப்படி? தேவ சித்தம் மாத்திரம் செய்வேன், அது முடியலையா, தேவசித்தம் செய்யக்கூடிய பலன் எனக்கு தாராண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க வேண்டும். அடுத்து என்ன? தாழ்மை நிறைந்த ஒரு சிந்தை. பிலிப்பியர்கள் நிருபம் 2:5-8 வரை வசனங்கள். இயேசுவிலிருந்து சிந்தையை உங்களில் இருக்க கிடவது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாடின பொருளாய் எண்ணாமல். பாருங்க, அவரு தன்னை தேவன் சொல்லி பெரிய அளவில் எங்கேயுமே காட்டிட்டு இல்லை. அவ்வளவு ஒரு தாழ்மை. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்கள், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. ஏன் நம்மளால பரிசுத்தமா ஜீவிக்க முடியல தெரியுமா? வேத வசனத்தை கீழ்ப்படிய முடியாது. ஏன் தெரியுமா? இச்சை பலம் கொள்ளும். ஏன் தெரியுமா? தாழ்மையான சிந்தனை கிடையாது. தாழ்மை இருக்கும்போது என்ன பாக்கியம்னா கீழ்ப்படிதல் உண்டாகிறது. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. அந்த கீழ்ப்படிதல் எப்படி உருவாச்சு? தாழ்மை. நான் தேவன், நான் இப்படிதான் இருப்பேன், அப்படி இல்லை. அப்படியே அவர்கிட்ட இல்லை. தச்சு வேலை செய்தாரு, கண்டிப்பா அது காயப்பட்டிருக்கும். தேவன் அப்படிலாம் இல்லை, தாழ்மையான ஒரு சிந்தனை. அடுத்து என்னன்னா, அழுகையும் கண்ணீரும் உள்ளதான ஒரு ஜெபஜீவியம் உள்ளவராக இருந்தார். எபிரேயர்கள் நிருபம் 5:7 வாசிங்க. பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்ம சொல்றோம் அவர் குற்றமற்றவர், அவர் பரிசுத்தர். அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன செய்தாரு? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் 33 வருஷம் மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்ன செய்தாராம்? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. தமக்கு என்ன பயமும் இருந்து பக்தியும் இருந்துச்சு. இணையா இருக்கக்கூடிய அந்த பிதாவின் இடத்துல அவருக்கு என்ன இருக்கு? பயம் இருக்கு, பக்தி இருக்கு. அது எப்படி கேட்கிறாரு? ஆண்டவர் நீர் தானே சொல்லி நான் வந்தேன், அதை செய்யும் இதை செய்யும் அப்படி சொன்னாரு. இல்ல, எப்படி அதை நிறைவேற்றினாரு? பிதாவே இதை செய்யணும் பிதாவேன்னு சொல்லி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். ரகசியத்தை பாருங்க. இப்ப எனக்கு இணையாட்டு இன்னொருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா என்கிட்ட கெஞ்சியா கேட்பாங்க, இருக்க மாட்டாங்க. இங்க பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மூணு ஒன்று. ஆனா எப்படி அவரிடத்துல கேட்டு ஒவ்வொரு காரியம் பண்றாரு? செவிடனை குணமாக்குறார். எப்படி குணமாக்குறார் தெரியுமா? பெருமூச்சு விட்டு. வாசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் வாசிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். லாசரு அங்க உயிரை எழுப்பும் போது பெருமூச்சு விடுறார், கண்ணீர் வடிக்கிறார். நீர் என் ஜெபத்தை கேட்பேன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோட சொல்றார். அந்த தாழ்மை நம்மள கிட்ட நெருங்க முடியாது. இங்க அவருடைய காரியங்கள் நிறைவேறணும். அந்த காரியங்கள் நிறைவேறதுக்கு அவர் என்ன செய்யறாராம்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு. அப்படி அர்த்தம்னா இருதயம் உடஞ்சுதான் எனக்கு கிடைக்கும், நீ தந்துதான் தெரியுது, அப்படி இல்லை. இருதயம் உடஞ்சி கண்ணீரோட கேட்கிறாரு, தேவ சித்தத்தை நிறைவேற்றுறார். அடுத்து என்ன? வேத வசனத்தை, வேதமே அவர் தான்,
அந்த வேத வசனமே அவர் தான். அந்த வேத வசனத்தை வைத்து சாத்தானை ஜெயிக்கிறார். அப்படின்னா வேத அறிவு எவ்வளோ உடையவராக அவர் இருந்தார். அந்த அறிவு நமக்கு முக்கியம்னு பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, அப்பொழுது சாத்தான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். 6-7 வசனங்கள். நீர் தேவனுடைய குமாரரே ஆனால் தாளகுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பெறாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்கள், சாத்தானை எப்படி ஜெயித்தாரு? வேத வசனத்துக்கு, வேத வசனத்தை கொண்டுதான் ஜெயித்தார். வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்க. இங்க என்ன செய்யறாரு? அப்படியே இயேசுவின் நாமத்தில் அங்க அப்படி தள்ளி விடுறார். என் தேவனை பரிசீலிக்க பார்க்கணும் இருக்கலாம், படிப்போ. வேத வசனம், வேத அறிவு ரொம்ப முக்கியம். அதுக்கு இடம் கொடுத்து அதை உட்கொள்ளும் போது சாத்தானை ஜெயிக்கலாம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி தாழ்மை நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவ சித்தம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை, கண்ணீரோட கூடிய ஒரு ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, வேத வசனத்தை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை. இது எல்லாம் தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். கடைசியாக ஒரு வசனம், ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 11 - 14 வரையில வசனங்களை வாசிங்க. இனி ஒரு காரியம் செய்யணும் பாருங்க, பரிசுத்தமாக பாவம் இல்லாமல் செய்யறதுக்கு என்ன வழிங்கிற சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. பாருங்கள், இப்போ நீங்க வாழ்றீங்களே ஒரு வாழ்க்கை, செத்த வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, கீழே விழுந்து எழும்புறீங்க ஒரு வாழ்க்கை, அது செத்த உலகத்துக்குரிய மனுஷனுடைய ஒரு வாழ்க்கை, நித்திரைக்கு ஒரு வாழ்க்கை. அது ஒரு ஓட்டம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டம், அது நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லை. அப்போ ஓடுகிற ஒரு வாழ்க்கை உடலாம் நீங்கள் மாற வேண்டுமே. ஆனால் முதல்ல என்ன செய்யணுமா? நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க? உயிரோடு இருந்தும் செத்த நிலைமை, படுத்திருக்க நிலைமை, பிரயோஜனம் இல்லாத நிலைமை, தேவசுத்தம் செய்யாத நிலைமை. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. நாம் காலத்தை அறிந்தவர்களாய், காலத்தை இனி அறிஞ்சுக்கிடுங்க. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. பாருங்க, எல்லா விடுதலையும், எல்லா அனுபவங்களும், கிருபைகளும், வரங்களும், பரிசுத்தமாக சகல தேவபக்தியின் அனுபவங்களும் உங்களுக்கு அருகாமையில இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது. இரவு சென்று போயிட்டு பாருங்க, எல்லாம் முடியலைங்கிறதான அந்த அந்தகார கிரியக்குரிய எல்லாமே போயிட்டு பகல் சமீபமாயிட்டு தேவன் கிரியை செய்யக்கூடியதான காலம் பகல் காலம் சொல்ல. இதோ ராக்காலம் வருகிறதுன்னு சொல்லுகிறார். ஒருவனும் கிரியை செய்யாத ராக்காலம் வருகிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தேவன் ஒளியா இருக்கிற தேவன் கிரியை செய்கிறார். முழங்கால் நின்று ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டோம்னா நிச்சயமாக தேவன் பலன் தருவார். ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? இச்ச பாவ காரியங்கள், அந்தகார காரியங்கள் எதுவானாலும் நீங்க தான் தள்ளணும். அந்த மனுஷன் தேவனுடைய துணையோடு பாவம் இல்லாமல் ஜீவிக்க முடியும். அதான் ரட்சிப்புங்கிறது கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. யாருக்கு மேல விசுவாசம்? பாவத்திற்காக மறித்ததான இயேசுவின் நாமத்தோடு வெளிப்பட்டதான தேவன் மீது விசுவாசம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். பாவம் இல்லாமல் முற்றுமுடிய விசுவாசத்தை உங்களுக்குள் தொடங்கினவரும் முடிக்கிறவருமாகிய தேவன் என்று சொல்லப்பட்டு, அவருக்குள் அந்த விசுவாசத்தை நிலைநிற்கக்கூடிய தேவனுக்குள் நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் பாவங்களை அணுகாது. மறுபடியும் வாசிங்க 12ஆம் வசனம். இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு. எப்படி? அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு. என்கிட்ட இருந்தா நான் தான் தள்ளணும். தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அப்போ ஒளியின் ஆயுதங்கள், கிருபை வரங்கள், பரிசுத்தமா ஜீவிக்க தேவையான தேவபக்திக்குரிய அனுபவங்கள் தேவனிடத்தில் இருக்கு. கேட்டால் கிடைக்கும். ஆயுதம் கடங்குன்னு இருக்கு, ஆயுதங்கள் இருக்கிற இடம் இருக்கு. இந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? போய் வாங்க. அப்ப எல்லாம் ஏட்ட இருக்கு, இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கு. அவருடைய ரத்தத்திற்குள், அவருடைய 5 அடைக்கலத்திற்குள், அவருக்குள் வைக்கப்பட்டு கிருபையினாலே பாதுகாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறதான ஒரு அனுபவம் தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கொள்ளும். களியாட்டம், வெறியம், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். அப்போ இங்க பகல்ல நடக்கிறன்னு அர்த்தம் என்ன? அப்ப அங்க முதலே இரவு, தூக்கம், அதெல்லாம் என்ன? பாவக்கிரியைகளுக்கு எடுத்துக்காட்டு. பகல்ல நடக்கிறவங்க போல பரிசுத்தமா நடக்கணும். துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இச்சை தானே காரணம் எல்லாத்துக்கும். அந்த இச்சையை நீங்களே விடலாம். எல்லா வரம் ஆண்டுட்டு இருக்கு. ஆனால் செய்ய வேண்டியது முதல்ல உங்களை ஆண்டு ஒப்பு கொடுக்கணும்.
பரிசுத்தமா ஜீவிக்கணும் ஒரு விருப்பம் வேணும். ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்கணும், ஆண்டவரை தரித்து கொள்ளணும், அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வேணும். போதும். இந்த உலகத்துல நீங்க பரிசுத்தமா ஜீவிக்கலாம், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழலாம். ஆனா பாவம் செய்த பிறகு அது பாவம் இல்லைன்னு சொல்றமே, அது கள்ள உபதேசம். இந்த உலகத்துல பரிசுத்தமா ஜீவிக்க முடியும், அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய இயேசு கிறிஸ்து தான் மாதிரி. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி முறையிடுங்க. வேதத்தை இரவும் பகலும் தியானித்து உட்கொண்டு அதன்படி நடக்க உங்களுக்கு கற்றுக்கிடுங்க, பொருத்தனை பண்ணுங்க. அந்த பொருத்தனை எப்படிப்பட்டதா இருக்கணும்? எவைகள் பாவம் செய்ய தூண்டுதோ அவைகளுக்கு எதிரான பொருத்தனை, அவைகளை செய்ய மாட்டேன், அதான் பொருத்தனை. அடுத்து என்ன? கிடைக்கிற நேரங்களில் சபை கூட்டங்களுக்கு வந்து உபதேசங்களை கேட்டு நீங்க என்ன செய்யணும்? அதை கைக்கொள்ளணும். போதும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்குமே, ஆனா சாத்தா உங்களை மேற்கொள்ளவே முடியாது.